வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகள் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ் மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, பொருளாதார மத்திய நிலையம் கருத்து கணிப்பு நடத்த முடிவு, சம்பந்தன் விக்னேஸ்வரன் கலந்து கொண்ட கூட்டத்தில் தீர்மானம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிபதிகளுக்கான கோரிக்கையால் உள்ளக விசாரணையையும் இழக்கும் அபாயம், கூட்டமைப்பு நுட்பமாக செயற்பட வேண்டும் என்கிறார் டிலான் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வெட்வரி திருத்தம் இன்று ஜனாதிபதியிடம் என்று இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. IS பயங்கரவாதிகள் தொடர்பில் எச்சரிக்கையுடனேயே இருக்கின்றோம், விமான நிலைய பாதுகாப்பு அதிகரிப்பு என்கிறார் செயலர் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. விரக்தியுடனேயே இருக்கின்றோம் என்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் உள்ள சிலரின் செயற்பாடுகள் அமைச்சர்களாக பதவி வகிக்கும் எமக்கு விரக்தியை ஏற்படுத்தியுள்ளன என ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்தன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கூட்டமைப்பு JVP-உடன் இணைந்து நாட்டை முன்னேற்றுவேன், பதுளையில் அறிவித்தார் பிரதமர் என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி என அனைவருடனும் இணைந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு கடும் தீவிரம், உலக நாடுகளில் இடம்பெறும் தாக்குதல்களால் நடவடிக்கை என்று பிரதான தலைப்புச் செய்தி தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. IS தாக்குதல்களால் இலங்கையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுப்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் இரட்டை கார்குண்டு தாக்குதலில் 120 பேர் உயிரிழப்பு, 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என்று இங்கு மற்றொரு செய்தியும் பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேஜஸ் போர் விமானங்களை இலங்கை கொள்வனவு செய்யுமா என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் விற்பனைக்கு தயாராகியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு பொருளாதார மத்திய நிலையம் கருத்து கணிப்பின் பின்னே முடிவு என்று இங்கு ஏற்கனவே நாம் பார்த்த செய்தி ஒன்றும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தமிழக இளவை படகுக்கு அனுமதி என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. அரசாங்கம் இது தொடர்பில் ஆலோசிக்கின்றது என்று அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, IS அச்சுறுத்தல் குறித்து இலங்கை கழுகு பார்வை, புலனாய்வுத்துறையும் முப்படைகளும் உஷார் நிலையில் என்று பிரதான தலைப்புச் செய்தி சுடரொளி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் கருணாசின ஹெட்டியாராச்சி நிழற்படத்துடன் அந்த செய்தி இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. கோப் குழுவின் பிடிக்குள் அர்ஜுன மகேந்திரன், 7 விசாரணைக்கு அழைப்பு, 2251 பக்கங்களடங்கிய அறிக்கையை 5 ஆராய்கின்றது குழு என்று இங்கு மற்றொரு செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டுக்கோழிக்கு காவல் நரியா என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மைத்ரியை இப்படியும் சாடுகின்றார் பெசில் என்பதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சனத்தொகையை விட 34 லட்சத்தால் அதிகரித்துள்ளன மொபைல்கள் என்று இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சுடரொளி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இதுவரை பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் தற்போது பார்க்க இருக்கின்றோம். வெட்மீளாய்வு, ஜனாதிபதி அவசர சந்திப்புக்கு அழைப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளை வேட்டையாடியோர் கைதாகியுள்ளனர் என்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர் சரணடைந்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் சிறந்த எதிர்காலத்துக்காக JVP உடனோ தமிழ் தேசிய கூட்டமைப்புடனோ கைகோர்ப்பதற்கு தயாராக உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ள கருத்து இங்கு டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்திலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய மத்திய வங்கி ஆளுநர் பிரதமரை சந்திக்க உள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீபாவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, புதிய மத்திய வங்கி ஆளுநர் நியமனம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி லங்கா தீப பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிபுணரான இந்திரஜித் புதிய மத்திய வங்கி ஆளுநராக பதவியேற்க உள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரச வைத்தியர்கள் இன்று 4 மணி நேர பகிஷ்கரிப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. புதிய ஆளுநர் நியமனத்துக்கு ஆதரவு வழங்குவதாக தினேஷ் குணவர்தன மற்றும் பந்துல தெரிவித்துள்ள கருத்தையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளுடன் இணைந்திருக்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே.
ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, கட்டுநாயக்கா விமான நிலைய பாதுகாப்பு கடும் தீவிரம், உலக நாடுகளில் இடம்பெறும் தாக்குதல்களால் நடவடிக்கை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. கட்டுநாயக்கா பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். IS தாக்குதல்களால் இலங்கையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுப்பு. IS தீவிரவாத அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, வீடமைக்க 800 பேருக்கு ஜாலில் காசோலைகள் வழங்கினார் சஜித், தனது கைகளாலேயே அனைவருக்கும் வழங்கினார் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று வந்த வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தேசிய வீடமைப்பு திட்டத்தின் பயனாளிகள் 800 பேருக்கு காசோலைகளை வழங்கினார். வடக்கு பொருளாதார மத்திய நிலையம் கருத்து கணிப்பின் பின்னரே முடிவு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் பொருளாதார மத்திய நிலையம் எங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் கருத்து கணிப்பை நடத்தி ஒரு வாரத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈராக்கில் இரட்டை கார் குண்டு தாக்குதலில் 91 பேர் உயிரிழப்பு, 170க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஈராக் தலைநகர் பக்தாத்தில் நடந்த இரட்டை கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், 170க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ISIS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. வடக்கில் இடம்பெற்றது அபிவிருத்தி அல்ல அழிவே, கடந்த அரசை சாடுகிறார் சஜித் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஜனாதிபதியின் பணிப்பால் இன்று வெட் வரி விதிப்பில் திருத்தங்கள். புதிய வெட் வரி முறைமையின் அமுலாக்கம் காரணமாக பொதுமக்கள் முகம் கொடுத்து வரும் சிரமங்களை கருத்தில் கொண்டு தற்போது இருக்கும் வெட் விதிப்பு முறையில் திருத்தங்களை செய்வதற்கான நடவடிக்கைகள் இன்று திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தமிழக இழுவை படகிற்கு அனுமதி என்ற செய்தி கேள்வி அடையாளமிட்டு காணப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்களின் இழுவை படகுகளுக்கு அனுமதி பத்திர முறையில் மீன்பிடிக்க அனுமதிக்கும் யோசனை குறித்து இலங்கை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழியால் தனியார் பஸ் வேலை நிறுத்தம் இல்லை, 20,000 அரச வைத்தியர்கள் அரை நாள் வேலை நிறுத்தம் என்று. இவை ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.